வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாக்யராஜுக்கு கடைசி நேரத்தில் என்ன நடந்தது, பூர்ணிமா சொன்னதை கேட்டு அழுத நயன்தாரா, கலங்கி நின்ற த்ரிஷா, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்கள் திடீர் மறைவு தமிழ் திரையுலகை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. சில நாட்களுக்கு முன்பு வரை கோவாவில் நடைபெற்ற குஷ்புவுடைய மகள் அவந்திகாவின் திருமணத்திற்கு கலந்து கொண்டு அனைவருடன் சிரித்து பேசி மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்த பாக்யராஜ் இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து விடுவார் என்று யாருமே நினைத்து கூட பார்க்கல. அவரது மறைவு செய்தி வெளியானதுமே அரசியல் தலைவர்கள் முதல் திரையுலக பிரபலங்கள் வரை ஏராளமானோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. அரசு மரியாதையுடன் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் அங்கு நடந்த பல உருக்கமான காட்சிகள் ரசிகர்களை கலங்க வைத்தது. பாக்யராஜுடைய மறைவு செய்தியை கேட்டதுமே நடிகை த்ரிஷா உடனடியாக அவரது இல்லத்துக்கு விரைந்து வந்தார். அங்கு பூர்ணிமா, சாந்தன் மருமகள் கீகி மகள் சரண்யா ஆகியோர் ஒவ்வொருவராக கட்டியணைத்து ஆறுதல் கூறியிருந்தாங்க. குறிப்பாக பூர்ணிமாவை கட்டிப்பிடித்து பேசிக்கொண்டிருந்த போதே த்ரிஷாவின் கண்களில் கண்ணீர் வழிந்து, சில நாட்களுக்கு முன்பு கோவாவில் நடந்த திருமணத்தில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு சிரித்து பேசிய நினைவுகள் மனதில் ஓடியதால் என்னவோ த்ரிஷாவால் அந்த சோகத்தை மறைக்கவே முடியலை. அதற்கு முன்பாக தனது சமூக வலைதளங்களில் ஆர்ஐபி பாக்யராஜ் சார், நேற்று ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டோம். இன்று இந்த செய்தியை கேட்கிறேன் என்பதை நம்பவே முடியலை. பூர்ணிமா மேடம், சாந்தனு, அம்லு, கீகி, உங்கள் அனைவருக்கும் அன்பும் மன வலிமையும் என்று உருக்கமான இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் நேரில் வந்து பாக்யராஜுடைய உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பிறகு நேராக பூர்ணிமா குடும்பத்தினரிடம் நீண்ட நேரம் ஆறுதல் கூறினாங்க. அப்போது பூர்ணிமா பாக்யராஜ் கடைசி நிமிடங்களில் நடந்த சம்பவங்கள் கண்கலங்கியபடியே நயன்தாராவுடைய பகிர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த நயன்தாரா உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் துடைத்த காட்சிகள் அங்கிருந்த பலருமே உருக வைத்துள்ளது. பாக்யராஜுடைய வீட்டில் த்ரிஷாவும் நயன்தாராவும் காட்டிய அன்பையும் ஆறுதலையும் பார்த்து ரசிகர்கள் இது சினிமா சம்பந்தப்பட்ட மரியாதை மட்டுமல்ல, குடும்ப உறவை போல வந்திருக்கிறாங்க. பூர்ணிமாவை தனியாக விடாமல் ஆறுதல் சொல்லிய விதம் கண்கலங்க வைத்துள்ளது. த்ரிஷாவும் நயன்தாராவும் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தாங்க என்று கருத்துக்கள் தெரிவித்து வராங்க. அரசு மரியாதையுடன் நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலத்தில் மகன் சாந்தனு கண்ணீருடன் தந்தையை வழியனுப்பினார். இறுதி வாகனத்தை தொட்டு வணங்கி கதறி அவரது காட்சி பலருடைய மனதை உடைத்துள்ளது. திரைக்கடையின் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பாக்யராஜ் இன்று உடல் இல்லாவிட்டாலும் அவருடைய வழி அனுப்பிய வந்த ஒவ்வொரு பிரபலத்தின் கண்ணீரும் அவர் சம்பாதித்த அன்பு அவ்வளவு பெரியது என்பது மீண்டும் ஒரு முறை உணர்த்தியதாக ரசிகர்கள் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டு வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.